நியூயார்க் சிட்டில கிராண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில் விஸ்பரிங் கேலக்சி வால் என்ற ஒரு வால் இருந்துச்சு, ஒரு சுவர். அப்பகுதியில ரொம்ப பிஸியா இருந்தாலும் அந்த வால் கிட்ட போகும்போது ஒரு மென்மையான உணர்வு என்ன செய்து அந்த வால் ஏற்படுத்துகிறது. இந்த தனித்துவமான இடம் 30 அடி தூரத்திலிருந்து மக்கள் அமைதியான செய்திகளை தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது. கிரானைட் ஆர்ச் அடிவாரத்தில் ஒருவர் நின்று சுவரில் மென்மையாக பேசும்போது ஒலி அலைகள் வளைந்து கல்லின் மேல் அப்படியே ஏறி மறுபக்கம் இருக்க கேட்பதற்கு பயனளிக்கின்றன. இப்ப நம்ம வேதாகமத்துல பார்த்தோம்னாலும் யோபு பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே என்ன செய்தாரு, லாஸ் பண்ணிட்டாரு. அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, வைஃப் கடவுளை கர்ஸ் பண்ணிட்டு செத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஆரவாரமாக இருந்த மத்தியிலையும் யோபு என்ன பண்ணாருன்னா, இந்த வால் எப்படி ஒரு விஸ்பரிங் கூட கேட்க உதவி செய்தோ அது போல யோபு தேவனுடைய மெல்லிய சத்தத்தை என்ன செய்து கேட்டாரு. தேவனுடைய தெய்வீக சத்தம் அவரிடம் என்ன செய்தது, மென்மையாக பேசியது. நாமும் யோபு போல குழப்பமான சூழ்நிலைகளில், உலக பாடுகளின் என்ற இறைச்சல்களில் மத்தியில் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நாமும் கூட கேட்க முடியும். ஒருவேளை இந்த நாளில் அப்படி ஏதாவது சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களோடு பேசி உங்களுக்கு சமாதானத்தை நிச்சயமாக தருவார். நம்பிக்கையோடு உறங்க செல்லுங்கள். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க மறவாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குட் நைட்.